ஒரு பிஓ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கையில் ஒரு பையன் வந்து பேசுகிறான், ஒரு ஸ்டேஜில் வந்து பேசுகிறான். எனக்கு எக்ஸாம் ஏன்னா கிளியர் பண்ணிட்டேன், 3 மாதம் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு டவுட் அவன் மேலே, இவன் கதை விட்றான் போல், ஸ்டேஜுக்காண்டி பேசுகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் பேசினோடனே அவனை கீழே போய் கேட்டேன், நீ இது எக்ஸாம் தானா? எக்ஸாம்லேயே ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் பாஸ் ஆகி இன்டர்வியூ பாஸ் ஆகிட்டியா? உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னேன். எக்ஸாம் சார், எக்ஸாம் தான் சார் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனுடைய பயோகிராஃபி கேட்குறேன், நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது அவன் வந்து ஏஆர் ரகுமான் ட்ரூப்ஸில் ஒரு சிங்கர். அப்போ வந்து அங்கேயே இருந்திருக்கான், சினி ஃபீல்டில் வந்து சாதிக்கணும்னா ரொம்ப நாள் அங்கே கிடக்கணும், அங்கேயே இருக்கான். அவனோட அப்பா வந்து தவறுதாங்க, தவறுன உடனே தேனிக்கார பையன் தேனிக்கு வர்றான். அவங்க அம்மா வந்து சத்தம் போட்டு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புகிறாங்க. இன்ஸ்டியூட் போனோம், அவன் கண்மூடித்தனமாக நம்புகிறான். காலையில் 5 மணிக்கு கிளாஸ் வருவான், இதை படிச்சுட்டு வாங்கன்னா படிச்சுட்டு வாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். அப்போ ஒரு ஆளை 100% நம்பி அதுலேயே ட்ராவல் பண்ணுறான், அப்பாயின்மெண்ட் ஆகிட்டான். அதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணும்போது கண்மூடித்தனமாக நம்பி தான் ஆகணும். இந்த ஃபீல்டு டிஎன்பிசி நான் நம்பி தான் ஆகணும், அல்ல யூஎஸ்ஆர்பி நம்பி தான் ஆகணும். அதை சந்தேகப்படக்கூடாது. நம்ம சந்தேகப்பட்டோன்னு வச்சுக்கலாம், அந்த ஃபீல்டை நான் சர்வை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்பி நல்லா இன்வெஸ்ட் பண்ணணும். சந்தேகம் வரவே கூடாது. நீங்கள் சந்தேகம் வந்துட்டாவே, நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அது மேக்ஸிமம் அது நெகட்டிவ் சைடு தான் போகும். பஸ்ஸு இருக்கா போயிட்டான்னா கண்டிப்பாக போயிடும். பஸ்ஸு இருக்கும், நம்ம போய் ஏறிலாம் நினச்சி வேகமாக போகணும். அப்போ எல்லா விஷயத்துலையும் என்னென்னா நம்பணும். நம்புறது ஒரு முக்கியமானது. அப்புறம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி தான் ஓடிருப்பீங்க, அதில் தான் சக்ஸஸ் அடைஞ்சிருங்க. அடுத்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று. அப்போ தான் நம்ம வந்து ஒரு குறிக்கோளோடு ஓடிட்டே இருப்போம். டார்கெட் இல்லைன்னு வச்சுருங்களேன், ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஆயிரும்.